என்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கேட்டுக்கு வந்து வேக்சின் போடும்போது வந்து கேட் இறந்து போச்சுன்னு. இது சம்டைம்ஸ் ஆகும். ரொம்ப ரேர் தான். அது எதுக்காகன்னா வந்து அந்த வேக்சின் வந்து ஒரு கூலிங் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தா கூட உங்கள் கேட்டுக்கு பாதிப்பு வரும். அதே மாதிரி உங்கள் கேட் வந்து ஹெல்த் வைஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட இது ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். 45 to 50 டேஸில் வந்து ட்ரை கேட் பண்ணுங்கள். ஒரு 14 டேஸில் வந்து பூஸ்டர் வரும். அகெயின் 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபீஸ் போடுங்க. ரேபீஸ்க்கும் ஒரு 14th டே வந்து உங்களுக்கு வந்து பூஸ்டர் வரும். அப்புறம் வந்து டிவார்மிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். லைக் 6 மந்த்ஸ்க்குள்ளனா வந்து 15 டேஸ் எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் டிவார்மிங் பண்ணுங்கள். இதே அடல்ட்டாக இருந்தால் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்ற முடியும். ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டோ வேக்சின் பண்ணால் கேட் இறந்துரும்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி வேக்சின் பண்ணுறதுனால தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும்.